அன்பு ஆன்மீக நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் கீதா. போன வீடியோல புற்றுநோயை பத்தி பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க, ஆதரவும் தெரிவிச்சிருப்பீங்க. சோ உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சிடிகே ஐயா அவர்கள் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் பக்கத்துல ஹிருதய ஆலீஸ்வரர் என்ற கோயிலை பத்தி பேச போறாரு, தெரிஞ்சுப்பீங்க. வாங்க அவரை பேசுறத நம்ம பார்க்கலாம். அன்பு ஆன்மீக அன்பர்களே வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது சென்னை அடுத்துள்ள ஹிருதயாலீஸ்வரர் கோவில். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இப்பொழுது எல்லா இடத்திலும் ஹார்ட் அட்டாக், வயது வரம் இல்லாமல் எல்லாருக்கும் இதயம். நேற்று பார்த்து பேசிக் கொண்டிருந்தேன், நேற்று போயிட்டாரியா அப்படிங்கிறோம். ஏன் வருது இதய நோய்ங்கிறது? அது பெரிய பொறி. அதுல முக்கியமா 40 வயசுக்கு மேல எல்லாருக்குமே வருதுப்போம். அதுக்கு நிபுணர்கள் ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல அதை தவிர நம்ம கோவில்ல போயிட்டு பகவானை வேண்டிண்டா அதுக்கு நமக்கு உண்டான துணை கிடைக்கும். டாக்டர் ட்ரீட்மெண்ட் உண்டு, பிளஸ் கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வரணும். அதுக்கு உண்டான கோவில் எங்க இருக்கு? சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர்ல திருநின்றவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல அங்கேயே 2 கிலோமீட்டர்ல ஹிருதய ஆலீஸ்வரர் பெரிய கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தித்தா எல்லாம் நடக்கும். இந்த கோவிலுக்கு எப்படி போகுது? இங்கேருந்து ட்ரெயின்லயும் போகலாம், பஸ்லயும் போகலாம், கார்லயும் போகலாம். தங்கறதுக்கு அங்க முடியாது, நம்ம சென்னையில இருந்தா போயிட்டு வரலாம். கோவில் காலங்காலத்தாலேயே திறந்து வரலாம். அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தா அவ்வளவு நல்லது. அது எப்படி உண்டாச்சு, அந்த தலைப்புராணத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முக்கியமா அந்த காலத்துக்கு அந்த திருநின்றவூர்ங்கிற ஒரு புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தோம். அங்க பார்த்தோம்னா ஒரு எப்படி அவர் பூசனார் நாயினார் ஒருத்தர் கையிலாளன், அதாவது சிவபெருமான வேண்டியிருந்தார் மனசுலயே. அது மாதிரி நம்ம கோயில் கட்டணும் ஒரு சிவனுக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் யாசகம் கேட்டார். எல்லாரும் இவருடைய ட்ரெஸ்ஸையும் இவர் போக்கையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டா. அப்ப ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் பிறந்த போதே சாம்பல் பூசிட்டு பிறந்த தொட்டுதான் பூசலா என்று பேர் வந்தது. பிறகு 63 நாயனார்ல ஒரு நாயனார் ஆனாருங்கிறது இருக்கு. இந்த மீன் மேல என்ன பண்ணிவிட்டார் அவரை? சரி, நமக்கு ரூபா இல்லை, நம்மளே பகவான் மனசுலயே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்தடியில உட்கார்ந்து விட்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார். சிவனையே யோசிச்சுட்டு கையிலாதையும் யோசிச்சுட்டு இருக்கார். அவருக்கு என்ன நடக்கிறது என்ன போறது ஒண்ணுமே தெரியாது. மனசுல கட்டிட்டு இருக்காரு கோவில. இது இப்படி இருக்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போச்சுன்னா நமக்கு கைலாசநாதர் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலுக்கு அங்க ராஜசிம்ம பல்லவன் ஆட்சியில தான் இருந்தது. இந்த அவன் பார்த்துட்டு நம்ம கோவிலுக்கு கும்பாபிஷேகம் எப்போன்னு டேட் எல்லாம் குறிச்சு எல்லாம் பண்ணிட்டார். அடுத்த நாள் கும்பாபிஷேகம். ஒரே தூக்கம் வருது, தூக்கம் வராம இருக்கு மகாராஜாக்கு. அப்படி இருந்த பொழுது திடீர்னு சுவாமி கண்ணில் தோன்றி அவருடைய கனவுல தோன்றி, பல்லவா, உன்னுடைய கும்பாபிஷேகம் இப்போ நிறுத்திடும். என்னோட பக்தன் ஒருத்தன் இதுல திருநின்றவூர்ல அருமையா கோயில் கட்டியிருக்கான். அன்னைக்குதான் அவனுக்கு கும்பாபிஷேகம். அதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன், அதனால இங்க வர முடியாதுப்பா அப்படின்னு கோச்சுக்காத அப்படின்னு பக்தனுக்கு சொல்லிட்டாரு மகாராஜா கிட்ட. மகாராஜாக்கு ஷாக்கிங்கா இருந்தது. என்ன இது, இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நம்ம நின்று போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அவருடைய மந்தையை எல்லாரையும் அழைச்சிட்டு திருநின்றவூர்கிட்ட வந்துட்டார். திருநின்றவூர்ல அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது எங்கேயும் ஒவ்வொருத்தரையும் கேட்ட அதை பார்த்து அவன் மேலே கிழமை பார்க்கிறான். மக்கள் இப்படியானவனெல்லாம் கேட்டான். எவனும் கிடையாது சுவாமி, இங்க ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியாது. அதோ ஒருத்தர் உட்காந்து காத்து பாருங்க மத்தடியில, அவன்கிட்ட போங்க, கேளுங்க, அவதான் சிவா சிவான்னு சொல்லிட்டு இருக்க, அவரு போய் பாருங்க. அங்க போயிட்டா அவர் கண்ண முடியுட்டே இருக்க. அவர்கிட்ட என்ன வந்ததுன்னா அடுத்த நாளே என்ன தேதி இவன் வச்சிருக்கானோ அதே தேதியில அவரு கும்பாபிஷேகம் வச்சிருக்க.
அப்போ கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துருந்த போது கண்ணு மூடிட்டே இருக்கார். மணி அடிக்கிறதுங்கிறார். அவருக்கு என்னென்ன புரியல. இதோ வந்துட்டார், யாகம் கிளம்பணும், இதோ சுவாமி சிலையை வச்சாச்சு, சிவபெருமான் வந்தாச்சு அப்படின்னு கமெண்ட்ரி மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார். இவ கண்ணு மூடிட்டே பார்க்குறா. மகாராஜாவோட வந்தவா எல்லாருமே பார்த்தா அவ கண்ணு தெரியுது என்ன நடக்கிறது உள்ளன்னு. அந்த கோவில் பிரமாதமான கோவில். அந்த சிவலிங்கத்தை வச்சு எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டா. இருதயாலீஸ்வரர் பேர் கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு ராஜா அந்த மரத்தடியில் உட்காந்து இவர் பார்த்தார். இதை கூட மகாராஜாவோட வந்த எல்லா பரிவாரங்களும் அந்த விழாவை கண்ணை மூடிட்டு பார்த்துருக்கு. என்ன இது? அந்த காலத்துல வீடியோ கிடையாது, டிவி கிடையாது, ரிலே கிடையாது. இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்ட மக்கள். மகாராஜாவே அந்த மகாராஜா அவன் ஃப்ரெண்ட்ஸா அவனுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னமோ இருக்கு எப்படி அப்படின்னு வேண்டிட்டு அப்படியே இருந்தேன். அதை பார்த்துட்டேன். அவர் கண் முடிச்ச உடனே பூசலார் கண் முடிச்ச உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணினார். ராஜா, இது மாதிரி நான் இதே மாதிரி கோவில் எனக்கு பர்மிஷன் கொடுப்பேனா? உங்க கனவுல நான் பார்த்தேன், நீங்க பார்க்க மனசுல இருந்து அப்படியே நான் பார்த்துருந்தோம், ரொம்ப நாளா இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஆசை உங்களுக்கு கட்டி தரணும்னு. நீங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி கோவிலை நாங்க கட்டி கொடுத்துடுறோம் அப்படின்னா. அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது முதல் அந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் பல்லவர் ராஜா. இந்த மீன்வெல் இங்க இவன் எல்லாரும் ஒரே எப்படி ஏற்பட்டிருக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அது சொல்லி எல்லாத்தையும் கட்டிட்டா. கட்டின உடனே கோயிலுக்கு இதுக்கு சிவபெருமான் இங்க முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா மகாராஜா எல்லாரும் இருந்து பார்த்து அந்த கோயில் அதே மாதிரி அங்க போய் கும்பாபிஷேகம் நடந்தது. இதை 7ஆம் நூற்றாண்டுல கட்டிய கோயில் இது அந்த காலத்தில். அதனால எல்லா பழைய கோயில் நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் கட்டியிருக்கு. இதை பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், இருதய நோய்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கோவில்ல இருந்து வளரும் கோவில் கட்டி முடிச்ச உடனே அதுக்கு இருதயவாலீஸ்வரர் பேர் வச்சுட்டான். அம்பாள் வேணுமே, அம்பாள் கட்டி மரகதமணி அம்பாள் அப்படின்னு வச்சா. எல்லா சன்னிதிகளை வச்சு எல்லாம் பண்ணிட்டா. இந்த சமயத்துல இது நடந்த இந்த கோவிலை பத்தி எழுதுறதுக்கு 2004 2006 நான் போனேன் அந்த இடத்துக்கு. பர்சனலா போன உடனே இந்த கோவில போய் பார்த்து இதை பத்தி எழுதணும். அப்போ கோபுர தீபம்னு ஒரு மேகசின் வந்திருந்தது ஆன்மீக. அதுல எழுதுறதுக்கு போயிட்டு அவரை பார்க்கும்போது அவங்க அந்த என்டோமெண்ட் ஆபீசர் அங்க அந்த கோயிலுக்கு உட்கார்ந்தார். ஒன்மை நேம் சதாசிவம்னு பேர். அவர் உட்கார்ந்தார். அவர்கிட்ட போய் இது மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு. வாங்க சார் நான் அழைச்சின்னு போறேன். அந்த கோயிலுக்கு அப்பதான் கும்பாபிஷேகம் நடக்குது. நம்ம பண்ற கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவர் அழைச்சின்னு போயிட்டு என்ன அந்த சுவாமியோட அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள போன உடனே சன்னிதானம் இருக்கு இல்லையா, கர்ப்ப கிரகம், அதை காமிச்சு அது மேல பாருங்க சீலிங்க. அங்க 4 அறைகள் இருக்கு. அது ஹார்ட்டையோட அறைகள், அது ரெப்ளிகா ஆஃப் தி ஹார்ட்ங்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜிஹெச்ல இருந்து, அதாவது இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 3 டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுன்னு அந்த கொடுத்துருக்காரு. நீங்க பாருங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் பார்த்துட்டு இது ரெப்ளிகா ஆஃப் தி ஹார்ட்டோடைய அப்படியே இதுதான் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டார். அது முதல் இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. அவர் கட்டின கோவில், அந்த காலத்துல கட்டின கோவில் எவ்வளவு அமைப்போட ஹார்ட்டுக்காக இதயத்துக்காக கட்டினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதுல அந்த சமயத்துல ஒரு அரசியல்வாதி அவருக்கு இருதய நோய் இருந்தது. அதை வேண்டிட்டு சரியான உடனே இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கோசரம் 200 மூட்டை சிமெண்ட் ஃப்ரீயா டொனேட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்த்து இவ்வளவு அதிசயங்கள் நடக்கிறது இந்த இதுல இளமையில அன்புல
அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அதுக்கு பிறகு இந்த கோவில் 3 பிரகாரங்கள் உள்ளன. இந்த கோவில்ல வந்து எல்லா பிரகாரத்திலையும் நன்றாகவே அழகழகான எல்லா சந்நிதிகளும் உண்டு. கடைசியில் நாம் கோவிலை சுற்றி வெளியே வரும் பொழுது அங்கு மிகவும் பவ்யமாக அந்த ராஜசிம்ம பல்லவன் கைகூப்பி கொண்டு புன்சிரிப்புடன் நம்மை பார்த்த உடனே நமக்கே நம்மை அறியாமல் கண்களில் நீர்த்துளிகள் வருகின்றன. இவ்வளவு அழகான கோவிலை கட்டிவிட்டு இவ்வளவு பணிவாக நிற்பதை பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். பிரகாரத்தில் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து கடைசியில் பின்பக்கம் ஒரு சாளரங்கள் போட்டிருக்கிறது. அதுக்கு இடையில் அதிலே என்ன சின்ன சின்ன உருவங்கள் அழகாக கல்ப உருவங்கள் செதுக்கி இருக்கிறார்கள். அவை என்ன என்று பார்த்தால் அந்த பூசலார் நாயனாருடைய கதை, பிறகு அந்த சிவபெருமான் பூசலார் நாயனார் மனத்தில் ஏந்திய அவர் கற்பனை செய்த கோவில் அப்படியே ட்ரிப்ளிகாவாக மனசு சின்ன சிவலிங்கம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்க வேண்டும். பிரகாரத்தில் இலுப்பை மரம் இந்த கோவிலின் தலைமரம். அந்த இலுப்பை மரத்திற்கு கிட்டதான் பூசலாயனாருடைய பூதவுடன் இருக்கிறது. அதை அப்பொழுது அதே இடத்தில் புதைத்து விட்டார். அது ஒரு எல்லோரும் வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள். சரி, இந்த இடத்தில் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்றது? நம்ம ஹார்ட் அட்டாக் வந்த உடனே பேஷண்ட்டை அழைச்சிட்டு வர முடியாது. அவர் டாக்டர் இல்லையா, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிடுறோம். அவர் எல்லாம் கொஞ்சம் அளவு நடக்க முடியுது அப்படின்னா அவர் அழைச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அவர் சொந்தக்கார யாராலும் அழைச்சிட்டு வந்து கோவிலுக்கு சொன்னா கோவிலுக்கு அபிஷேகம், அதாவது எதிராளீஸ்வரருக்கும் மரகதமணி அம்மையாருக்கும் அபிஷேகம் செய்து உள்ளே உள்ள பூசலார் நாயனார் சிலை இருக்கிறது. ஆண்டவன் கைலைநாதன் பக்கத்திலேயே அவர்களுக்கும் அபிஷேகம் செய்து நாம் வர வேண்டும். வருபவர்கள் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும். இருதய நோயாளியுடைய அதை ஒரு கவர்ல போட்டு பூஜை பாத்திரத்தோட, அதாவது அபிஷேக சாமான்களுடன் அந்த கவரையை வைத்து ஆண்டவன் சந்நிதியில் அந்த கவரை வைத்து தருமாறு குருக்களிடம் கேட்கவும். கேட்டால் அதுக்கு உண்டான பலன் டெஃபினட்டாக இருக்கிறது. அதே இப்போதெல்லாம் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த பொழுது 2-3 டாக்டர்கள் இங்க வந்து அதை பார்த்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தா, இங்க வந்து விட்டு போய் அந்த விபூதி முதலீட்டு செய்தால் எங்களுக்கு நல்ல பேஷண்ட்டுகளுக்கு நல்ல இது வருது, நம்பிக்கை தான், பகவான் இருக்காய், அதனால நம்பிக்கை, நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பட் எங்க ட்ரீட்மெண்ட்டோட பகவான் ட்ரீட்மெண்ட் தான் டாப். அந்த பேர் தான் நான் போகும்போதெல்லாம் அந்த கோவிலில் போனோம்னா 4-5 பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், அவளை விசாரிச்சுன்னா இங்க வந்து இல்லை எங்களுக்கு குறைஞ்சிருக்கு சார், குறைஞ்சிருக்குங்கிறான். அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ரியலி அதே மாதிரி கோவில் இந்தியாவிலையும் கிடையாது, உலகத்துல இல்லைன்னு தான் பார்க்கிறோம். ஏன்னா ஒண்ணுமே ரெஃபரன்ஸும் கிடையாது இருக்குமே. இந்த கோவிலை பார்த்து ஆண்டவா இந்த அளவாவது உலகத்திற்கு வழிகாட்டுகிறாயே, சகாயம் செய்கிறாயே என்று வணங்கி நாம் வருகிறோம். வணக்கம். இதுவரை இருதயாளீஸ்வரர் பத்தி சொல்லி முடிச்சிருப்பாரு. அதை நீங்க கேட்டிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.